فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 2 மாசத்துக்கு முன்னால ஒரு கேள்விக்காக ஒரு ஆயத்துக்காக பேசுவோம் என்று இருந்தோம். அல்லாஹ் கிருபையால இன்னைக்கு தான் அதற்கு பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கின்றான். அதாவது எல்லோரும் நான் குர்ஆன் எடுத்துக்கொண்டோம், ஓதுகின்றோம், முயற்சி செய்கின்றோம், எங்களால் முடியவில்லை என்று கூறுவதை தவிர வேறு எதையும் நாம் சொல்லவில்லை. அதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் இன்னும் அதன் பக்கமே வரவில்லையே, வராமல் இருக்கும் பொழுது நான் முயற்சி செய்தேன், வந்தேன், போனேன், எங்களால் முடியவில்லை என்று ஒரே வார்த்தையில சொல்லிட்டு ஓட்டிங்கள. அவ்வளவு எளிதானது, சாதாரணதான் இந்த குர்ஆன் என்று நினைத்து கொண்டீர்கள். நீங்கள் நினைத்தபடி அது வருமா? அது சொல்வதின்படியும் அல்லாஹ் சொல்வதின்படியும் நீங்க போகணுமா? இருக்கட்டும். ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கின்றான், அதை நீங்கள் சரியாக அந்த ஆயத்துக்களை படிக்கவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. படிக்காமலும் புரியாமலும் இது எங்களுக்கு முடியவில்லை என்று மட்டும் வேகமாக சொல்லி விடுகின்றீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனில் ஒரு முக்கியமாக ஒரு 5 அல்லது 6 ஆயத்துக்களை கொண்டு உங்களை காப்பாற்ற நினைக்கின்றான். இந்த மாதிரி கஷ்டமான துன்பங்கள், கடுமையான சோதனைகள் வைத்து சோதிப்பேன் என்று சொன்னாலும் அந்த சோதனைகளை காட்டி உங்களை நரகத்திற்கு தள்ளுவதற்கு அல்லாஹ்வுக்கு எந்தவித ஆசையும் கிடையாது. உங்களை எப்படியாவது சொர்க்கத்துக்கு நுழைத்து விட வேண்டும் என்றுதான் ஆசை. அதில் தாராளமாக குறிப்பிட்டிருக்கின்றான் இந்த குர்ஆனில். உங்களை அவன் படைத்தான், எதற்காக படைத்தான் என்பதை புரிந்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக, ஹலீஃபாக படைத்திருக்கின்றான். சரி, படைத்து விட்டான். அல்லாஹ்வுடைய கலீஃபாக பிரதிநிதியாக இருந்தால் உங்களுக்கு அனைத்து சக்திகளும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும், அறிந்திருப்பீர்கள், செயல்படுத்தி இருப்பீர்கள். கலீஃபாக பிரதிநிதியாக படைத்திருந்தும் நீங்கள் எங்களால் முடியவில்லை என்று ஒரே பதிலை ஆண்டவனுக்கு சொல்லி அது செயல்படுத்தியும்
காட்டிக்கொண்டு இருக்கின்றீர்கள். நூஹ் நபியிலிருந்து முஹம்மது நபி வரைக்கும், முஹம்மது நபிக்கு பின்னரும் இன்று 1500 வருடங்கள் ஆக போகின்றது. ஒரு மனிதன் கூட இந்த அல்லாஹ் சொன்ன விஷயத்தை, குர்ஆனில் காட்டிய செயலை எதுவுமே செய்ய முன்வரவில்லை. இன்று வரை ஒருத்தவங்களும் முன்வரவில்லையே. ஏன்? ஒரு ஆளு கூட முன்வரவில்லையப்பா. ஏன்பா? வந்தேன், செய்தேன், காட்டினேன், அல்லாஹ் சொல்லியதை நிறைவேற்றினேன் என்று சொல்லிய மனிதன் ஒருத்தன் இல்லை இன்னைக்கு. அப்போ இருப்பினும் அவன் உங்களை வாழ வைத்துக் கொண்டே இருக்கின்றான. நீங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லியிருக்கும் கடுமையான சோதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். ஏதாவது உன்னை இன்ன சொல்லி நீ நரகத்துக்கு தான் என்று சொல்ல அவன் ஆசை கிடையாது. கடுமையான ஆயத்துக்கள் இருக்கின்றன. இருப்பினும் அவன் உங்களுக்கு உதவி செய்யவே நாடுகின்றான். இதற்கு ஆதாரமாக 25 ஆயத்துக்கள் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அதையும் நீங்கள் என்னதான் இருக்குது பார்ப்போமே அப்படி என்று நீங்கள் செயல்படுத்தவும் இல்லை. சரி, அவன் நம்பர் 1 அவன் உங்களை பலகீனமானவே படைத்திருக்கின்றான். அந்த ஆயத் நம்பர் என்ன? 4:28 சார். இப்ப 4:28 எடுங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒழுங்கா இப்ப கவனமா கவனிங்க. நான் எடுத்துக்கிட்ட லைன் வேற, நான் பேச வேண்டிய பேச்சு வேற பேசுறேன். இப்ப நான் பேசுவது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லி நான் பேசவில்லை. நான் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும், இதுதான் சரியான முறை என்றும் நான் சொல்ல வரவில்லை. இப்பொழுது நீங்கள் அனைவரும் சிந்திப்பதற்கு உண்டான வேலைகளையும் ஆயத்துக்களையும் அல்லாஹ்வுடைய வாக்கையே உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். உங்களை அவன் பிரதிநிதியாக படைத்துவிட்டு ஏன் இவ்வாறாக படைக்க வேண்டும்? இப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். இந்த 1782 ஆயத்தை அடைவதற்கு அவ்வளவு எளிதாக அடைந்துட முடியாது. அதுதான் நீங்கள் அடைய வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீங்க அடைய வேண்டிய அதுதான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரஹமத்தையும் எல்லா விதமான என்னப்பா சொல்றது, என்ன அல்லாஹ் ரஹமத்தையும் வேற என்ன அருமருந்த அடையும். அருமருந்து. இந்த உலகத்தில் நீங்க வாழ்வதற்கு கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் வியாதியோடும் வாழ்வதற்கு ஆசைப்படுவீர்களா, அல்லது கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் வியாதிகள் எது இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் இது முக்கியமான விஷயம். சுகத்தோட வாழணுப்பா, வியாதியில மாட்டிக்கொள்ளக்கூடாதுப்பா.
என்ற ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லாத மனிதனும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நான் சொல்றத உலகம் கேட்டு வாங்க. இது நீங்க இதுவரை சரியாக படிக்கவில்லை, படிப்பதற்கு உண்டான முயற்சியும் செய்யவில்லை, உங்களை விட்டு இந்த ஆயத்து போய்விட்டது. எவ்வளோ முக்கியமான ஆயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படி இன்னும் கூட உங்களுக்கு வரல, இன்னைக்கு வரை வரல. சரி, எல்லாம் உலகம் கேட்டுக்கிறேன். நான் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க இனி ஒழுங்கா சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை சிந்திக்க வேண்டும். ஏன் இவ்வாறு அவன் கூறியிருக்கின்றான்? பலகீனமாகவே படைக்கப்பட்டுள்ளான். நீங்க அல்லாஹ்வுடன் ஒழுங்காக பேசுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பேசுவதற்கு உண்டான தகுதியையும் அந்த நிலையில் இருந்தால்தான் அல்லாஹ் இந்த சொல்லிருக்கின்ற இந்த மாதிரி ஆயத்துக்களுக்கு ஒரு அழகான முடிவு கிடைக்கும். அந்த முடிவை வைத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கிருபையால் சொர்க்கம் செல்ல முடியும். எவ்வளவு கவனமா, எவ்வளவு நுண் அறிவோட நீங்க இந்த குர்ஆனை ஒழுங்கா ஓதி இருந்தா, இந்த ஆயத்துக்கள் இப்படி போட்டிருக்கின்றனவே, ஏன் இவ்வாறு போட்டுருக்க வேண்டும்? அர்-ரஹ்மான் ரஹீம் சொல்றானே, நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவன் ஏன் இவ்வாறாக கடுமையான சோதனை கொண்டு சோதிப்பேன் என்று 29:2 சொல்லுகின்றான்? இது என்ன அர்த்தம் என்று நீங்கள் இதுவரை சிந்தித்திருக்க வேண்டும். இந்த குர்ஆனை கொடுத்து உங்களுக்கு சிந்தனை செய்வதற்காக கொடுத்திருக்கின்றான். அந்த சிந்தனையின் அடிப்படையில் நீங்க குர்ஆனை ஓதவில்லை. 3 மாசம் ஆச்சு, இந்த கேள்வி கேட்டீங்க, எதுவும் பதில் சொல்லவில்லை. சரி, இப்பொழுது என்ன தம்பி செய்ய? 4:28. ஆமாங்க சார். இந்த 4:28 பிரகாரம் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது? இப்போ நீங்க அல்லாஹ்ட்ட பேச போறீங்க. யா அல்லாஹ், நீ குர்ஆன் கொடுத்திருந்தாய், இது எனக்கு மனசுக்கு உண்மைதான் என்று படுகின்றது. சந்தேகமில்லாமல் இந்த உண்மையை நான் நம்ப வேண்டும். அதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும். நீ என்னை பலகீனமானவே படைத்திருக்கின்றாய் என்று நீ உன்னுடைய வாக்கு, அந்த வாக்கின் அடிப்படையில் நான் இப்பொழுது உன்னிடம் பேசுகிறேன். நீ சொன்ன வாக்கு உண்மையான வாக்கு. இந்த வாக்கின் அடிப்படையிலே நான் நிற்க போறேன். நீ எனக்கு உதவி செய்யணும். நீ பலகீனமானவே படைக்கப்பட்டு விட்டாய், படுத்து வைக்கிறோம் என்று சொல்லுகின்றாய். இந்த அடிப்படையில் நான் உன்னை கேட்கின்றேன். 29:2 155 என்னால் முடியாது என்று நான் நினைக்கின்றேன். நீ என்ன சொல்லுகின்றாய்? நீ போட்ட ஆயத்தையே நான் திருப்பி ஓங்கிட்டே போடுறேன். நான் உன்னோட பேச ஆசைப்படுகின்றேன். நீ சொன்ன ஆயத்தை நம்புகின்றேன்.
இதன் மீது ஆசை வந்துவிட்டு எனக்கு பலகீனமானவனாக நான் இருக்கின்றேன், எனக்கு நீ உதவி புரிவாயா, என்னை கைவிட்டுறாத, என்னைய கைவிட்டுறாத. இப்ப சொல்லியா அல்லாஹ், எனக்கு பதில் வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு பதில் வேண்டும். நரகத்தை பற்றிய முழு பயம் எனக்கு வந்து விட்டது, அதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒன்னால் தான் என்னை காப்பாற்ற முடியும், பின் யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. நீ சொல், நீ பலகீனமான படைக்கப்பட்டுள்ளாய் என்று சொல்லியிருக்கின்றாய், அதை முழுமையாக நம்புகின்றேன். நான் தெரியாதனமா ஓடிவிட்டேன், முடியல ஓடி போயிட்டேன். உன்னால முடியாதுடா, நீ உன்னை நான் பலகீனம் படைச்சிருக்கிறேன் அவன் சொல்லியிருக்கிறேன்டா, ஏன்டா அவன் காது ஒருவரில் அப்பே தப்பண்ணிட்டேன், எல்லாம் நான் அப்பே தப்பண்ணிட்டேன். நீ சொன்ன வாக்கசை நான் கவனிக்கிறேன். நீ எனக்கு வேண்டும் 1782 எனக்கு வேண்டும், நீ தான் உதவி செய்ய வேண்டும். உன்னையே நோக்கி இருக்கின்றேன், எனக்கு கிருபை செய். இந்த குர்ஆனை விட்டு விட்டு நான் ஓடுவதற்கு எந்த மனமும் இல்லை, ஆசையும் கிடையாது. முழுமையாக இதில் நான் சார்ந்து விட்டேன், இந்த குர்ஆன் பக்கம் சார்ந்து விட்டேன். இனி நான் உன் பக்கம் முழுமையாக சார்ந்து விட வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் பேசுவதற்கு இந்த நிலையிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து ஆயத்துக்களையும் செயல்படுத்துவதற்கு இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அதையே பிடிச்சுக்கிறீங்க. நீ சொன்ன உண்மையின் மேல் நிற்கிறேன், அல்லாஹ் கிருபை செய். இந்த மாதிரி நீங்கள் இனி சிந்திக்க வேண்டும் இந்த குர்ஆனை. இப்ப 4:28 ஒரு புதுமையான இல்லை, உண்மையான ஒரு அறிவு சார்ந்த ஒரு அர்த்தத்தை நீங்கள் சிந்தித்து விலகிக் கொள்வதற்காக நான் எடுத்து காட்டியுள்ளேன். இவ்வாறு நான் இப்படி இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு சொன்னதில் ஏதாவது மனசுல தப்பாப்படுதா? இல்லைங்க சார். நல்லா பார்த்துக்கிறங்கம்மா தம்பிமார்களே, நீங்க ஓதுவது கிடையாது. நீங்க வேகமா முன்னேறுவது எக்கச்சக்கமா இருக்கின்றது. இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நிவாரணம் மருந்து கிடைச்சிருச்சு. எது உங்களை அப்பதான் படைச்சிட்டேன்னு சொல்லிட்டான், அதை பிடிச்சிக்கணும், விட்டுறாது, போதும், அது போதும். இவன் ஒழுங்கா ஓதுறானா, ஒழுங்கா சொல்றது புரிஞ்சுக்கிட்டான்னா இருக்கட்டும். கடுமையான வேதனை பிடிப்ப சொல்லிட்டான், இருக்கட்டும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு லூப் ஹோல், இது வழியாக உள்ள புகுந்து பழைய தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றானா என்று அல்லாஹ் உங்களை சோதிக்க. என்னப்பா சொல்ல போறீங்க? இது புது விஷயம். இப்போ இந்த சொன்ன விஷயத்தை நீங்க மேற்கொண்டு அழகான முறையில் சிந்திக்க வேண்டும். நான் சொன்னதுதான் ஒரே விஷயம், இப்படி பிடிச்சிட்டு போயிடலாம் நினைச்சிடாதீங்க. இப்ப இதுல இருந்து உங்க சிந்தனை சக்தியை மேம்படுத்த வேண்டும். இப்ப 4:28 ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன்.
கடுமையான சோதனைக்கும் தயாராக இருப்பவனுக்கு இந்த மாதிரி அறிவை அல்லாஹ் சொல்லித் தருவார். கடுமையான சோதனைக்கு ஆனால் நீங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களை என்று சொல்லிவிட்டு வெறுமனே உங்களை நான் விட்டு விடுவேன் என்று எண்ணிக்கொண்டான் நான் மனிதன். நான் 28 ரசிக்கிட்டு தப்பிச்சிக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நீ இனிமேல் தான் இருக்குது ஓதுவதும் புரிந்து கொள்வது. இது புது விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க மேற்கொண்டு இது விளக்கம் அடைய வேண்டும். இப்படியாக நீங்க 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடன் பேச பழகி கொள்ளுங்கள். சந்தோஷம் பேசுங்க, நிம்மதியா பேசுங்க. நீ தான் இப்படிதான் படைச்சிருக்கிறாய். என்ன எனக்கு இந்த குரான் பிடிச்சு போச்சியா? அல்லாஹ் இன்னும் உன்னை நான் பிடிக்கணும், உன்னோட சேர்ந்துடணும். அந்த ஆசை வந்துருச்சு. அல்லாஹ் இந்த உலகத்துல என்னென்ன அநியாயம் நடக்கின்றன என்று எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அல்லாஹ் இனி இந்த பக்கம் போறதுக்கு ஆசை இல்லையா? அல்லாஹ் அவங்க பேசுறதுக்கு ஆசைப்படுறாங்க, நீங்க தாங்க பேச மாட்டேங்கிறீங்க. என்னோட பேசுறது யாராவது ஆணோ பெண்ணு இருக்கிறாங்க பார்க்குறாங்க, தேடுறாங்க. அல்ல ஒருத்தனை ஒருத்தி பார்க்க மாட்டுறாங்கல்ல. எவ்வளவு வேலைகள் இருக்கு தெரியுமா? கேட்பாரற்று அப்படியே போகுது அல்லாஹ்வுடைய வாக்குப்பா. நெக்ஸ்ட் நம்பர் 2, மனிதனை நாம் அவசரக்காரனாகவே படைத்துள்ளோம். நம்பர் என்ன? 70ல 19 சார். 70ல 19. எல்லாம் அதிகங்கப்பா. இப்போ அடுத்த செகண்ட் உங்களை பற்றி சொல்றாங்க. நான் இப்படித்தான் உன்னை படைச்சிருக்கிறேன், அவசரக்காரனாகவே நான் படைச்சிருக்கிறேன். அவசரக்காரனுக்கு அறிவு கிடையாது, அவசரக்காரனுக்கு முன்னேற்றம் கிடையாது. அப்பேற்பட்ட அவசர புத்தியை வச்சுதான், அந்த குணத்தை வச்சுதான் நான் உன்னை படைச்சிருக்கிறேன். அப்பேற்பட்ட அவசரக்காரனாகவும் அவசரமாக செய்யக்கூடியதுக்கு உடனே வேணும். இந்த மாதிரி புத்திசாலி நீ அப்படிதான் படைச்சிருக்கிறேன். இப்படி படைச்சிட்டு இந்த மாதிரி சோதனை செய்வேன். இப்போ அல்லாஹ்வுடன் பேச ஆரம்பியுங்கள். நீ தானே இந்த மாதிரி படைச்ச, நீ தானே படைச்ச, நானும் உன்னை படைக்க சொன்னேன். இருப்பினும் நீ உண்மையானவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இந்த அவசர புத்தியை நீ தான் நீக்க வேண்டும். இந்த அவசர புத்தியை நீக்குவதற்கு உண்டான அரு மருந்தை நீ எனக்கு தந்தல்வாயாக. என்ன சொல்ல போறீங்க? இப்படியாக நீங்க அல்லாஹ்வோட சந்தோஷம் பேசுனீங்க. அல்லாஹ் இந்த மாதிரி கோலத்துல நீ தான் படைத்தா என்னை, இந்த மாதிரி குணத்தையும் நீ தான் கொடுத்திருக்கின்றாய். அது ரெண்டையும் நீக்கிடு. 17:82 பிரகாரம் ரஹமத்தை மட்டும் கொடு. அதை நீக்குவதற்கு உண்டுன்னா அது நீங்க நீக்கிடு. அருமருந்து அதான் எனக்கு தேவைப்படுது.
அதை நீக்கிட்டா உண்மையான மூமினாக இருப்பேன். இந்த மாதிரி பாக்கியத்தை எனக்கு தாயா அல்லா. உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருடைய செயலும் பேச்சும் எல்லாம் இந்த வழியில் தான் போய்கொண்டிருக்கின்றது. நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் இறைவனே என்று நீங்கள் விடாப்படியாக இரவும் பகலும் கேட்டுக்கொண்டே இருங்க. ஆண்டவன்றிலே ஒப்படைச்சிருங்க. பொறுப்பை தன்னிடம் யார் பொறுப்பை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் நான் நேசிக்கின்றேன். நான் சொன்னதை அப்படியே பிடித்து கொண்டான் இவன் உண்மையிலேயே அறிவாளி தான். உண்மையிலே நீ அறிவாளி. நூகுலேருந்து இன்னைக்கு ஒருத்தவங்க வரல, இந்த மாதிரி படிக்கலை, இந்த மாதிரி ஓதலை, இந்த மாதிரி சிந்தனை செய்யலை. இப்படியாக நீங்க பேசுனீங்கன்னா இந்த மாதிரி ஆளை தான்ப்பா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன பேசுவதற்காக ஆளை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு கூட்டம் வந்திருக்கின்றது என்று அல்லாஹ் சந்தோஷப்படும். அவசர குணத்தை நீக்கிவிடியா அல்லாஹ். அதை இந்த மனுஷன் பதறுகிறான். இருந்துச்சு பாடி என்ன இப்போ 70ல் 20 எடுத்துக்கிறோங்க. 70ல் 19 எடுங்க. படிங்க. நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். நிச்சயமாக சொல்லிட்டான். நிச்சயமாக சந்தேகம் கிடையாது. விளையாட்டுக்காக சொல்லல, நிச்சயமா நீ அவசரக்காரன். இந்த புத்தியிலேருந்து தான் நான் நல்ல புத்திக்கு நல்ல குணத்தை கொண்டாடணும். எடுத்தெடுப்பில் நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து எனக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம், என்ன செய்கிறது? அடுத்தது அவனை ஒரு கெடுதி தொட்டுவிட்டால் பதறுகிறான். அவனுக்கு ஒரு சின்ன கஷ்டமோ துன்பமோ வந்து விட்டால் கைகாலம் ஆடுது, பயம் வருது. என்ன ஆகும், ஏதாவும் பயந்துடுறான், பதறான், பயப்படுறான். உனக்கு 1782 பிரகாரம் அருட்குடையாகவும் அருமருந்தாகவும் நான் கொடுத்திருக்கின்றேன். ஏன்பா நீ பதற என்று அல்லாஹ் கேட்கின்றான். இன்னும் அந்த ஆயத்தை அவன் சரியா படித்துக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. அப்புறம் ஆனால் அவனை ஒரு நன்மை தொடுமானால் தடுத்துக் கொள்கிறான். சரி, அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து சந்தோஷமா வாழ வச்சா, கொடுத்ததிலிருந்து ஏழைகளுக்கோ உறவினர்களுக்கோ கஷ்டப்படுற அனாதைகளுக்கோ ஒன்று கற்றுக்கிறான். கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அப்போ இந்த 3 கெட்ட குணம் யார்கிட்ட இருக்காது? மூமின்களுக்கு இருக்காது. பார்த்தீங்களா? 1782 படி வாழணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஒழுங்காக குரானை நாம் ஓதி இருந்தால், ஒழுங்கா அர்த்தம் கிடைத்திருக்குமே. அது வாயில் வந்த மாதிரி டக்கு சொல்லிட்டீங்க. எப்படி படிக்கணும்? எத்தனை தான் ஓதிருப்பீங்க? அதை இன்னைக்கு ஓதுறீங்க இல்லை. இந்த 3 யார் செய்ய மாட்டார்கள்? மற்றவங்கெல்லாம் என்ன சரி உட்காந்துட்டுக்கிறீங்க, மற்றவங்க பேசிட்டு உட்காந்துட்டுக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்களா?
கட 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 3 வேலை செய்ய வேண்டாம் எல்லாத்துக்கும். என்னப்பா இந்த 3 யாருப்பா செய்ய மாட்டாங்க? அடுத்த ஆயத்தை படிங்கப்பா, அடுத்த ஆயத்தை படிங்கம்மா. சலாத் செய்கிறவங்கள தவிரன்னு போட்டிருக்கேங்க சார். பின்ன பார்த்தீங்களா, சலாத்தை நிலை நிறுத்துவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் அவசரக்காரன். கெடுதல் வந்தா பதறான், நல்லது வந்தா கொடுக்கிறது தர்மம் செய்ய கிடையாது. இப்ப சலாத்துக்கு அர்த்தம் கிடைக்குதா? சலாத் என்ற அர்த்தம் கிடைக்குதா? கிடைக்குதுங்க சார். இந்த விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறவங்களும் ஒரு வகை இருக்கு, இதே ஒரு வகை. இந்த 3 விஷயங்களை செய்யறவங்களா இருப்பாங்க. அப்ப 3 ஏன் செய்ய கஷ்டமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? இந்த 3 செஞ்சா போதுமே. சலாத்தை நிலை நிறுத்துவார்னு சொல்றான் ஆண்டவன். இந்த 3 ஏன் செய்ய முடியல? இப்ப இந்த 3க்கும் இந்த 3 விஷயத்திற்கும் உங்களை காப்பாற்றுவதற்கு மருந்து அந்த குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? எது மருந்து? என்ன மற்றவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. கலீஃபா அப்துல்லா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சும்மா உட்காந்து நான் பேசலண்ணா. நீங்க இப்போ விடையை கொண்டா கிட்ட கொண்டாந்துட்டேன். விடையை கொண்டாந்து காட்டி கூட கல் மேலே உட்காந்துக்கிறீங்க. வேகமா வரணும். இதெல்லாம் இப்போ ரொம்ப பின்னால போய் நீங்க உங்க சொல்லி கொடுத்துட்டு வந்துடுச்சு. கிட்ட வந்ததை நீங்க ஒன்னா யோசிக்கிறா, இது எதிரா, இது அரபந்து இதெல்லாம் சொல்ல தெரியல. கஷ்டமான பாடம் இது. இதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட இடம் 2 மாசம் பயான் தள்ளி போட்டான். நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஓதுறது நான் இப்ப மேலோட்டமா சொல்லியிருக்கிறேன். எல்லா விஷயம் சொல்லிட்டு வர்றேன். இந்த மேலோட்டத்திலேயே ஒன்றும் நீங்க சரியா ஒன்றா புரிஞ்சுக்காம நிற்கிறீங்க. நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன். சாதாரண விஷயம் பேசல. குர்ஆன் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிறங்க. இப்போ அவசரப்படுவதை நீங்க நினைச்சா ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம எந்த விஷயத்தை அவசரப்படக்கூடாதுப்பா, நம்ம அமைதியா இருக்கணும்ப்பா. நீங்களே அதை தேர்ந்தெடுக்கலாம். ஏன் தேர்ந்தெடுக்கலாம்? என்ன காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கலாம்? நீ ஆண்டவனுடைய பிரதிநிதிப்பா. புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி ஓதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல உனக்கு ஆண்டவன் ஒரு கஷ்டம் கொடுத்தா நீ பதற மாட்ட. கேட்ட ஆண்டவன் பதற மாட்டான். நீ ஆண்டவன் பிரதிநிதி, நீ பதறக்கூடாது. ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அருளாளன், நேற்று அன்புடையும். உனக்கு ஆண்டவன் கொடுக்கும்போது நீ அள்ளி கொடுப்ப, நீ மாத்திக்கிறப்போ உனக்கெல்லாம் குர்ஆன் வச்சுக்கிறாப்பா. இப்ப கடுமையான சோதனை கொண்டு சோதிப்பேன்னு சொல்லி இருக்க. இந்த சோதனை இல்லாம வாழ்வதற்கு உண்டான வழிவகைகளையும் இந்த அல்லாஹ் இந்த குர்ஆனில் ஏற்படுத்தியுள்ளான்.
என்ன சொல்ல புரியுதா புரியலையா? சிந்திங்க. ரொம்ப கஷ்டமான பாடம். உங்களுக்கு அல்லாஹ்வின் அருளை கொண்டு எளிதாக பேசுவதற்கு அல்லாஹ் கற்று தந்திருக்கின்றான். அதை நான் உங்களுக்கு சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையும் மறைக்கவில்லை. என்ன செய்ய போறீங்க? இந்த ரெண்டு விஷயத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் பேசுவீங்களா? எப்படி பேசுவீங்க அல்லாஹ்? நீ அவசரக்காரன் நான் படைச்சிட்ட, இன்னைக்கு அவசரத்தை நீக்கும் சொல்லுவீங்களா? அப்படியே பேசுவீங்க? அடுத்தது 3. இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். 103ல 1 2 படிங்க. நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். போதுமா? அவனுடைய பிரதிநிதி நஷ்டத்தில் இருக்கிறான்பா. யார் சொல்றது? உன்னை படத்தை சொல்ற. என்னெல்லாம் நீ சொல்லுகின்றாய்? வரிசையா சொல்லிட்டே போறிய. இதுக்கு அருமருந்து எது? நஷ்டத்தில் இருக்கின்றான். இதனுடைய அருமருந்து எது? குர்ஆன் சார். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லஸீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இதனுடைய அருமருந்து எது? முதல் வார்த்தை அல்லாஹ் அவரை பற்றி சொல்றான்னு. இதுக்குரிய மருந்து தப்பிக்கத்தை மருந்து எது? என்ன போட்டுருக்குது தமிழ்ல? என்ன போட்டிருக்கு தமிழ்ல? படிங்க. ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் சபரை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர. எது இப்போ நிவாரணம்? அதுக்குள்ள அருமருந்து எது? புரியுதுங்க சார். என்ன புரியுது? அருமருந்து என்னன்னு புரியுதுங்க சார். இப்ப நீங்க படிச்சதுதாமா அருமருந்து. என்னம்மா நீங்க படிச்சுட்டு அவ எது தெரியல சொல்றீங்க? யார் ஆனா சொல்றானே அவர்களை தவிர போட்டுதா இல்லையா? அப்ப யாரை தவிர மற்ற நஷ்டவாளிகள்? யாரை தவிர மற்றவர்கள் நஷ்டவாளிகள்? நல்ல மனிதர்கள் செய்து சபரை ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களை தவிர நஷ்டவாளிகள் எல்லாரும். அப்ப இது ஏன் சாத விஷயம் புரியல? அது சாதாரண கேள்வி கேட்ட அருமருந்து இந்த நஷ்டத்தில் இதுக்கு தப்பிப்பதற்கு என்ன அருமருந்து கேட்டேன். பக்கத்து அடுத்த ஆயத்தில் இருக்குது. அப்போ இவங்களால குரான் சரியா உதவில்லை இருக்கிறாங்க. யாரு ஓதவே இல்லை.
இது அடைய வேண்டிய 1782 அடைவதற்கு அதான் ஒவ்வொருத்தரும் அடையணும். அதை பற்றிய எந்த விதமான எண்ணமே இல்லாமல், பயமே இல்லாமல் உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையும் வீணாக போய்கொண்டு இருக்கின்றது. ரொம்ப கஷ்டப்படணும். கடுமையான சோதனைக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழும் உங்களுடைய மரணமும் மௌத்தும் இது ரெண்டுக்காக தான் இருக்கு. இது ரெண்டு வைத்து கொண்டுதான் நாங்கள் சோதனை செய்ய போகின்றோம். அது உண்மை. நிச்சயம் வாழ்க்கை ஒன்று ஆரம்பம் ஆகின்றது மனிதனுக்கு. நிச்சயமாக மரணத்தை அவன் அடைந்தே தீர்வான். கடுமையான கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவன் துன்பத்திலும் இருக்கின்றான். இதற்கு நிவாரணமாக மருந்தாக நான் அந்த குர்ஆனை கொடுத்திருக்கின்றேன். மருந்து வேண்டாம் என்று சொல்லுகின்றான். மருந்து வேண்டாம் என்று சொல்லுகின்றான். படிக்கவில்லை, குர்ஆனை படிக்கவில்லை, தொடவும் இல்லை. மிக மிக கஷ்டமான காரியம். அதான் வல் அஸ்ர் இன்னல் இன்சான ஃபீ ஹுஸ்ர் என்று சொல்லிட்டான். அது நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமா மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான், கஷ்டத்தில் இருக்கின்றான், துன்பத்தில் இருக்கின்றான். இந்த விஷயத்தை, இந்த மூணாவது விஷயத்தை அல்லாஹ்விடம் எப்படி பேசுகிறீர்கள்? இந்த மூன்றாவது விஷயத்தை அல்லாஹ்விடம் எப்படி பேசுவீர்கள் நீங்கள்? என்ன இந்த மாதிரி படைச்சிட்டிய, நான் இதுக்கு ஓதுன்னு அப்படின்னு பேச போறீங்க? அல்லாட்ட பேச போறீங்களா? உங்களுக்கு இந்த முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்லிடுறேன், நீங்கள் சிந்திப்பதற்காக. இனி நீங்கள் சும்மா உட்காந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வாயை மூடி சும்மா உட்காந்து ஒன்று பயானில் ஒன்று எழுதாமல் உட்காந்து பிரச்சனை கிடையாது. பேச கற்றுக்கிறன்னு, ஓத கற்றுக்கிறன்னு, என்ன சொல்லப்பட்ட விஷயத்தை என்ன என்னமா சொல்கிறான்னு சொல்லி புரிய கற்றுக்கிறன்னு, கற்றுக்கிட்டு மக்கள் சொல்லணும். எனக்கு சொல்லணும். நீங்கள் இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட விட்டுட்டேன். நீங்கள் படித்தா நம்ம இப்போ அல்ல ஆயிரத்தி சொல்லிக்கிறானே, இது எப்படி செய்யுது நீங்கள் யோசிக்கணும். நான் சொல்லி இப்படி அதுதான் அதுதான் அர்த்தம், அதான் அர்த்தம் சொல்ல மாட்டேன். அது தப்பாக போயிடும். இந்த மூணாவது விஷயம் என்ன எழுதிருக்க, எனக்கு பதில் வேணும். எனக்கு ஒழுங்கான பதில் வேணும். எனக்கு எப்படி பேசுவீங்க கேட்குறேன். மூணு விஷயம் சொல்லியிருக்கிறேன். அந்த மூணு விஷயத்தை வைத்துக்கொண்டு எவ்வாறு நீ அல்லாஹ்விடம் பேசுவாய், அல்லாஹ்விடம் உதவி கேட்பாய், நரகத்திலிருந்து எப்படி நீ காப்பாற்றப்படுவாய். இதை விட்டுட்டு நீங்க என்ன செய்யறீங்க அது எனக்கு தெரியாது. இது உண்மை என்று நம்புவனுக்கு இந்த குர்ஆன் உண்மைதான் என்று முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எதுவும் புரியாமல் சும்மா ஓதிட்டு இருக்கவங்களுக்கு நான் பேசல. அடுத்தது 3 விஷயம் சொல்லி 4வது விஷயம், ஒரு காரியத்தை நீங்கள் அல்லாஹ் செய்ய சொல்லுகின்றான். அப்படி செய்யும் பொழுது அது நபியா இருந்தாலும் சரி,
இந்த மாதிரி அவங்க துவா கேட்குறாங்க. அது செய்யாமல், அந்த துவா கேட்காம நீங்கள் எந்த காரியத்தை செய்ய முடியாது. 20வது ஆயத்தில் 25, 26 எடுங்க, படிங்க. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. மூசா நபி கேட்ட துவா. ஒரு காரியத்தை, பெருங்காரியத்தை அல்லாஹ் ஒப்படைச்சிட்டு அவங்க கேட்குறாங்க, என்னுடைய இருதயத்தை விரிவாக்கி வை, என்னுடைய காரியங்களை சுலபமாக்கி வைன்னு கேட்குறாங்க. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. சரியா? சரிங்க சார். எப்படி கேட்பீங்க? இல்லாட்ட ஒரு காரியத்தை, அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிட்ட காரியத்தை ஒருவர் செய்வதற்கு நீங்க அல்லாஹ்விடம் இந்த மாதிரி துஆ, பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை, முக்கியமான பிரார்த்தனை இது நெஞ்சத்தை விரிவாக்கி கேட்கணும். நெஞ்சத்தை விரிவாக்கி கேட்கணும். எப்படி விரிவாக்குவீங்க? அவனுக்கு தெரிஞ்சாதான் நீ கேட்கறதுக்கு. தெரியாம யார்கிட்ட கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க? எந்த வகையில் கேட்பீங்க நீங்க? நம்ம ஒன்றும் இறைவன் யாருன்னு தெரியாதா? இன்னிலும் தெரியாதா? நூறு காலத்தான் இன்னைக்கு ஒன்று யாருக்கும் தெரியாதா? இவன் தான் அல்லாஹ், இவன் தான் ரப்புன்னு இன்னைக்கு யாருக்கு தெரியாதா? எதை வச்சு நிரூபிப்பீங்க நீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எப்படி நிரூபிப்பீங்க? ரப்பில் ஆலமீன் எதை வச்சு நிரூபிப்பீங்க? என்னப்பா, எப்படிப்பா நீங்க நம்ம குர்ஆன் ஓதுறது? எது ஊழ சொல்லி ஆண்டவன் உங்களை நான் இந்த மாதிரி படிச்சுட்டு, இந்த மாதிரி படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி படிச்சு சொல்லி அதை பிடிச்சிக்க தெரியலையே, இந்த மாதிரி நான் படிச்ச, நான் எப்படி தப்பிக்கிறது? அப்படியாவது கேட்கலையே நீங்க. அதுக்கு என்ன வழின்னு தெரியலையே. உங்களை பற்றி இவ்வளோ சொல்லிகிட்டே வர்றேன், காதில் ஏன்னா நம்மளை பற்றி இவ்வளோ சொல்கிறானே, அப்போ நீ என்னென்ன படிச்ச? நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்கிறது? அப்படியாவது எண்ணங்கள் உங்களுக்கு வந்ததா? என்னப்பா செய்ய போறீங்க? இப்போ நீங்கள் சொல்லிட்ட விஷயத்த எந்த காலத்தை, இந்த காலத்தை எடுத்து இந்த வேலை செய்ய ஆரம்பிக்க போறீங்க? இன்னைக்கு ஆரம்பிச்சிருவீங்களா? அது கிடையாது. நீங்கள் செய்ய போகிறது கிடையாது. அது 4 வருஷம் கழிச்சு இந்த காலம் படிச்சுட்டு அல்லாட்ட துவா கேட்க போறீங்களா? அதுவும் முடியாத காரியம். காரணம் இன்னும் புரியவில்லை, அந்த ஆயத்துக்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சரி, அடுத்தது 5வது விஷயம். கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். கொஞ்சம் டயர்டாக, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன்றும் லேட் பண்ணக்கூடாது. 2 மாதம் ஆச்சு. 2,286 கடைசி 2,286. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத்.
وإليها مكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. என்ன படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி? எல்லாம் புரிஞ்சுருப்பீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை இதில் என்ன புரிஞ்சுங்க தம்பி? தம்பிமார்களே, என்ன புரிந்து கொண்டீர்கள்? அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதோட சக்திக்கு மீறி கஷ்டத்தை கொடுப்பதில்லைன்னு சொல்றான். அந்த மாதிரி கஷ்டம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாட்ட உன்னுடைய வாக்கு இது இருக்கு அப்படின்னு அவன் பக்கமே நம்ம அதை திருப்பி கேட்கணுங்கிறது புரியுது சார். இன்னொன்று, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமை போன்று எங்கள் மீது சுமத்தாது இருப்பாயாகன்னு சொல்லி கேட்க சொல்றான். அதையும் கேட்டா பொறுப்பா படைக்கணும். சாரி, எந்த ஒரு ஆன்மாவுக்கும் சக்திக்கு மேல் சோதிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்ன பிறகும் எனக்கு அந்த மாதிரி கடுமையா ஒரு சோதனை இருக்குதுன்னா அதுவும் குரான் இருந்து என்னுடைய கரங்கள் முற்படுத்தியதன் காரணமாக அப்படின்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு தான் கேட்க முடியும். அவன் எனக்கு துன்பத்தை தரல, எனக்கு நான் ஏற்படுத்திக்கிட்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு அவனிடத்துல பணிகளை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்க. இப்போ நீங்கள் எல்லாம் குரானை ஓதிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு படிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆயத்தும் உங்களால் செய்ய முடியுமா முடியாதா? அவன் சொல்லுகின்ற கட்டளை, அவன் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற கமாண்ட், நீங்கள் இப்படிலாம் அணுதுக்குன்னு இப்படி அணுதுக்குன்னு இப்படி அணுது சொல்கிறான். இந்த விஷயங்கள்லாம் உங்களால் இப்பொழுது இன்று செய்ய முடியுமா முடியாதா? அல்லாஹ்வோட உதவி கொண்டு முடியும். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு முடியும். சரி, அந்த உதவியை இன்னைக்கு வாங்கிட்டீங்களா வாங்கலையா? இப்போ வாங்கிக்கிட்டோம் சார். வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா வாங்கலையா? வாங்கிக்கிட்டோம் சார். வாங்க. இப்போ 29 உங்களுக்கு ஈஸியாக போச்சு, கஷ்டம் இல்லாமல் போச்சு. 2,155 ஈஸியாக போச்சு, கஷ்டம். சரியா? ஆமாங்க சார். 2 பேர் செஞ்சு முடிச்சிட்டீங்க. 2000 செஞ்சு முடிச்சாச்சு. சரியா தம்பி? 2000 செஞ்சு முடிச்சாச்சு. சரியா? ஆமாங்க சார். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ செலவாத்தை அடைஞ்சிட்டீங்க. சரியா? செலவாத்தை அடைஞ்சிட்டீங்க. சரியா? அல்ல ரஹமத்தை அடைஞ்சிட்டீங்க. சரியா? ஆமாங்க. எல்லாம் அடைஞ்சாச்சு. அல்லாஹ் சொன்ன அனைத்து வாக்கியத்தை அடைஞ்சாச்சு. சரியா? ஏன் நின்றுட்டீங்க பாட்டிய? எல்லாம் அடைஞ்சுன்னு சொன்னீங்க, எல்லாம் அடைஞ்சதான் கேட்டேன், மறுபடியும் பதில் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, இந்த மாதிரி அளவுக்கு மீறி நிர்பந்திப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அல்லாவே சொல்லிட்டான், உங்களால் தாங்க முடியாத கஷ்டத்தை நான் தரமாட்டேன், நிர்பந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்.
இந்த வார்த்தை ஏன் வந்துச்சு? அப்போ இப்போ ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் அப்போ எதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் போடணும்னு? மனுஷனால் முடியும், எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எதுக்கு இந்த வார்த்தையை ஆன போடணும்னு? நிர்பந்திக்க மாட்டேன், கஷ்டம் கொடுக்க மாட்டேன். எதுக்கு அந்த வார்த்தையை போடணும்? நான் எது கேட்குறேன்னு கேட்டால், குரானை எப்படி ஓத வேண்டிய முறை நம்ம கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டா தான் குரான் ஓத முடியும். சார், அவன் சோதனையை கொண்டு சோதிக்கிறப்போ அவனுடைய வசங்களை கொண்டு நம்ம நம்பிக்கை கொண்டு பொறுமையை மேற்கொள்கிறோமான்னு பார்க்கறதுக்காக, சத்தியத்தின் பக்கம் நம்ம நிலைச்சு நிற்கிறோமான்னு பார்க்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை உங்களுக்கு வந்துடுச்சு, ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டியா? நீங்கள் சொன்னனால நான் கேட்குறேன். எல்லா கஷ்டத்தையும் நீக்காச்சு, சோதனை பண்ணியாச்சு, பெருமுறை சோதனை வந்துடுச்சு, எல்லாம் நல்லா வச்சு ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டியா? அதான் நான் கேட்டேன். எப்படி முடிச்சுங்க? இப்போ ஆண்டவன் குரானில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? நீங்கள் தஹஜத்தை முடிச்சிட்டீங்களா? லைலத்துல் கதிர முடிஞ்சிடுச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சா? ரமலான் மாதத்தை அடைஞ்சிச்சா? இதுதான் கண்டிப்பாக மூமினுக்கு செய்ய வேலையில் எல்லாம் செஞ்சிட்டிங்களா? ஜிப்ரீல்லாம் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா? மீகா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களா? இதெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா மூமின்களுக்கு எவ்வளவு உண்டாச்சு. இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைஞ்சு விட்டீங்களா? ஒரு விஷயம் வரிசைக்கு வருது. 6235 ஆயத்தையும் செய்து முடிச்சிட்டிங்களா? எப்படி? நீங்கள் சொன்ன பதில் வச்சு தான் நான் கேட்குறேன். நான் புதுசாக செய்யுங்க செய்யலை சொல்லலை. இந்த 6 விஷயங்கள் உங்களை அல்லாஹ் காப்பாற்ற நினைக்கின்றான், உதவி செய்ய ஆசைப்படுகின்றான். ஆகவே நீங்கள் இந்த 6 ஆயத்துக்கு விஷயங்களையும் ஒழுங்காக படியுங்கள். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி போட்டிருக்குது, யாரெல்லாம் நீ சொல்லியிருக்கின்றாய், எனக்கு இதனுடைய விளக்கத்தை அறிவித்து என்னை காப்பாற்றியாலாண்டு அல்லாஹ்வுடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வுடைய உற்ற நண்பனாக ஆகின்றான், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு உற்ற தோழனாகவும் நண்பனாகவும் ஆகின்றான். இந்த கேள்விக்கு பதில் என்ன? எப்படி ஆகின்றானா? இந்த கேள்வி எழுதிருங்க. அவனோட பேசிட்டே இருக்கவங்க சார். அவனை பேசுங்க, பேசுறேன். அதான் நண்பன் ஆனாலும் பேசுவீங்க, நண்பன் ஆறத்துக்கு முந்தி பேசுவீங்க. நண்பன் ஆறத்துக்கு முந்தி எப்படிம்மா பேசுவீங்க? நண்பன் ஆனாலும் பேசிட்டே இருப்பீங்க. கண்டுபிடிங்க. அண்ணா நம்ம ஆக்கிருங்க, பேசுங்க தான் அல்லாஹ் சொல்கிறான். நம்மளும் அதான் அந்த ஆசை இருக்கிறோம். பேசணுங்கள தெரியாத ஆட்கிட்ட பேசுவீங்க. அப்போ அவனை பேசுறதுக்கு தூய்மையாக இருந்தால் தான் அவன் பேச முடியும். தூய்மையாக தான் பேச முடியும். தூய்மையெல்லாம் எப்படி பேச முடியும்? அவன் பேசுவீங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த குரான்
உண்மை நிலையை அறிந்தவனுக்கு, தன்னுடைய படைப்பை முற்றிலும் அறிந்து புரிந்தவனுக்கு மட்டும்தான் இந்த குரான் நம்புவாங்க, இது உண்மைதான் பேசுகிறது. அதுவே நீ எந்த ஒரு மனிதனும் குரானை தொடவும் முடியாது. அது நடக்கிறதுக்கு ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது. நீ உன்னையே புரிஞ்சிக்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள். பொறுமையாச்சா? ஒன்றும் ஆச்சா? இப்போ இன்ஷா அல்லாஹ் இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றேன். இன்னைக்கு 2வது பயான் இன்னைக்கு வேண்டாம், முடியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹ் அனுமதி கொண்டு மேற்கொண்ட விஷயத்தை பேசுவோம். அதுவரையும் இன்று பேசியதை பற்றி தீவிரமாக சிந்திங்க தன்மார்களே, எல்லாரும் கேட்டுக்கொள்ளும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் போதும், நம்மை பாதுகாக்க அவன் ஒருவனே போதுமானவன். இப்போ புரிஞ்சிருப்பீங்க. படித்தேன், எடுத்தேன், ஓதுனேன், எங்கெல்லாம் முடியலைங்க, ஓய்வு போயிட்டேன், முடியல, விட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் வெறும் பேச்சு. சரி போட்டு நீங்கள் என்ன ஓதுங்க தம்பி? ஓய்வு பிசினஸ் இல்லை. அடுத்த வாரம் அல்லாஹ் கருவி கொண்டு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.